சொந்த வீடு என்பது பலருடைய வாழ்நாள் கனவு. ஆன்மீக ரீதியாக நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி கிரகநிலைகள் சாதகமாகும்போது பித்ருக்களின் ஆசியுடனும் தெய்வ அருளுடனும் ஒருவருக்கு பூமி யோகம் மற்றும் இல்லை யோகம் அமையும். பூமிக்கு அதிபதியாக கருதப்படுபவர் வராகமூர்த்தி. மகாவிஷ்ணுவின் இந்த அவதாரத்தை வணங்குவது பூமி சம்பந்தமான சிக்கல்களை தீர்க்கும். அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலில் வராகமூர்த்தி சந்நிதி இருந்தால் அங்கு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். ஓம் நமோ பகவதே வராக ரூபாய பூமி பதையே நமக என்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுங்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தால் மட்டுமே நிலம் வாங்கும் யோகம் வரும். வைத்தீஸ்வரன் கோவில். வாய்ப்பு கிடைத்தால் சீர்காழி அருகிலுள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று முத்துக்குமாரசாமியை வழிபடுவது சிறப்பு. வீட்டில் செய்ய வேண்டியது: செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து கந்தசஷ்டி கவசம் வாசியுங்கள். இது செவ்வாய் தோஷங்களை நீக்கி வீடு அமையும் யோகத்தை தரும். வீடு கட்ட அல்லது வாங்க நினைப்பவர்கள் வாஸ்து பகவானை வழிபடுவது தலைக்கற்களை நீக்கும். வாஸ்து நாட்கள். வருடத்திற்கு 8 நாட்கள் வரும் வாஸ்து நாட்களில் வாஸ்து நேரம் தொடங்கும்போது விநாயகரை நினைத்து தீபமேற்றி விரைவில் நல்ல இல்லம் அமைய வேண்டும் என பிரார்த்தனை செய்யுங்கள். இது பலரும் செய்து பலன் கண்ட ஒரு எளிய வழிமுறை. உங்கள் ஊரில் இருக்கும் பழமையான அல்லது சக்தி வாய்ந்த சிவன் அல்லது அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு பிரகாரத்தில் இருக்கும் சிறிய கற்களை, அதாவது ஜல்லி கற்கள் அல்ல, தரையில் கிடக்கும் சாதாரண கற்களை எடுத்து ஒரு சிறு கோபுரம் போல, அதாவது வீடு கட்டுவது போல அடுக்கி வையுங்கள். இறைவா, எனக்கும் இதுபோல ஒரு வீடு அமைய அருள் செய் என மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். சொந்த வீடு அமையாமல் தள்ளிப்போவதற்கு பித்ருதோஷம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒவ்வொரு அமாவாசை அன்றும் உங்கள் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பது அல்லது ஏழை எளியவர்களுக்கு உணவு, முக்கியமாக தயிர் சாதம் தானம் செய்வது உங்கள் குடும்பத்தின் சாபங்களை நீக்கி சொத்து சேர்க்கையை உண்டாக்கும். எந்த ஒரு பரிகாரமும் உங்கள் முயற்சியுடன் சேரும்போதுதான் முழுமை பெறும். சேமிப்பை தொடங்குங்கள். அதே சமயம் நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை செய்யுங்கள்.